நம்ம வந்து இந்த 2 நாள் கொண்டாடி இருக்கோம். எல்லாரும் வந்து பல்ராம் பிரபு பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்னெல்லாம் சேவை பண்றார், அவர் எப்படி மகாராஜர் கிட்ட இருந்து உபதேசத்தை பெற்று இந்த அளவுக்கு குருவுக்கு சேவை பண்ணியிருக்கார், என்னெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு 5 நிமிஷத்துல நாங்க காட்ட இருக்கிறோம். தயவு செஞ்சு எல்லாரும் உட்காருங்க. ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஞானா ஜனா ஜலாகய சக்ஷூருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணு பாதாயாம் கிருஷ்ண பிரேஷ்டாய பூதரே ஸ்ரீமதி ஜெயபதாக சுவாமினி நாமினே நம ஆச்சாரிய பாதாய நித்தாய கிருபபிரதாயினே கௌரகத தாமதாய நகர கிராமதாரிணே நம ஓம் விஷ்ணு பாதாயாம் கிருஷ்ண பிரேஷ்டாய பூதரே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமினி நாமினே नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचार्यधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा शिवासादि गौर भक्त वृंदा. सुनो, हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम हरे राम हरे राम ராம 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 ஹரே 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 ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஸோ எனக்கு நான் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லிங்க. 1999 வருடம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி தபத்திரு ஜெயபதாபா சுவாமி குருமரா அவர்கள் எனது இல்லத்திற்கு சஃபாரி குரூப்போட வந்தார்கள். அப்பொழுது 3 நாள் தங்கினார்கள். அந்த பொழுது நான் செய்த சேவையினால தவத்திரு ஜெயபதாக சுவாமி மகாராஜர்கள் எங்களது வீட்டிலே எனக்கு தீட்சை கொடுத்தார்கள். In the year 1999, March 15, Maharaj came to my home with Safari group. 3 days they stayed. I served Maharaj, and at my home itself on the same day he has initiated me. அப்போ எனக்கு நேற்று சங்குதேர் சொன்ன மாதிரி தீட்சை வாங்கணுங்கிற ஐடியா எனக்கு கிடையாது. ஆனால் குருமராஜ் கொடுத்துட்டு இரவு அவருக்கு நான் நேரடியாக பாத சேவை பண்ணேன். As Sankadari Prabhu was mentioning, I had no idea, no intention to take initiation, but I was doing Pada Seva for Maharaj. அப்போ குருமராஜ் எனக்கு கொடுத்துருக்க கட்டளை ஃபர்ஸ்ட் ஹரிநாம் மினிமம் 16 ரவுண்ட்ஸ் வைஷ்ணவ சேவா. நீங்க உங்களுடைய வியாபாரிகளுக்கு பிரச்சாரம் பண்ணி வியாபாரிகளை என்னிடம் கூட்டு வாருங்கள், நான் தீட்சை தருகிறேன் என்று எனக்கு கட்டளையிட்டார். Maharaj has instructed me. He gave me 2 instructions. First one is serve the Vaishnavas. Second instruction, you preach to the business class of people, bring them to me, I will initiate them. நான் கேட்டேன், எனக்கு பணம் என்னத்தான் தெரியும், பிரச்சாரம் பண்ண தெரியாது. I told Maharaj, I know only counting money, I don't know how to preach. ஏன்னா வியாபாரம் வியாபாரம் வியாபாரம், அதை தவிர வேற எந்த சிந்தனை எனக்கு தெரியாது. I was completely into business, 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 nothing else. ஆனா எல்லாருக்கும் பிரச்சனை வரும். எல்லாருக்கும் என்ன வரும்? But everyone goes through a problem, right? So 1990 எனக்கு பெரிய பிரச்சனை வந்தது. I got into a big trouble in 1990. அப்ப பிரச்சனை வரதுக்கு காரணம் என்ன, அதுல இருந்து எப்படி விடுதலை அடைவது என்ற கேள்வி வந்தது. Then I started questioning why this problem arises and how to get out of these problems. அப்ப எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரே வழி பகவத்கீதை தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். Then I heard that for all the problems there is only one solution, which is Bhagavad Gita. 1990 இருந்து 96 வரை பல ஆசிரமங்கள் பல இடங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனா யாரும் பகவத்கீதை சரியா சொல்லி தரல. From 90 to 96 I have been to many ashrams asking for Bhagavad Gita, but nobody able to teach me Bhagavad Gita properly. நெருக்கி நான் போகாத இடமே கிடையாது. There is no place which I have not visited. எனக்கு எல்லா குருமார்களும் எனக்கு நல்லாவே தெரியும். I know all kinds of gurus in India. எல்லா இந்தியால உள்ள எல்லாரையும் நெருக்கி எனக்கு தெரியும். I have seen them all. ஆனா பகவத்கீதை யாரும் சொல்லி தரல. But nobody taught me Bhagavad Gita. 1995 நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது சங்குதாரிதாஸ் பிரபு இரவு வந்தார். நைட்டு 10:30 மணி இருக்கும். At night 10:30 p.m. His Grace Shankadari Prabhu approached me. அப்ப அவர் எதுக்காண்டி வந்திருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரு சென்டர் வேணும், நாங்க இஸ்கான்ல இருந்து வர்றோம், சென்டர் வேணும், ஒரு வாடகைக்கு இடம் வேணும் கேட்டு வந்தார். He said, we are from ISKCON and we need a place to start some devotional program. I need a rented place. அப்ப அவர் வந்து இந்த நம்ம 4 ஒழுக்க கட்டுப்பாடு பத்தி சொன்னாரு. ஏன்னா நான் சொன்னேன் அப்படி மதுரையில் இடமே கிடையாதுன்ட்டேன்.
Then he's mentioned about 4 regulative principles. I said in Madurai you won't find place like that. ஏன்னா இது எல்லாம் இது சாப்பிடுவாங்க, ஒன்றும் கிடைக்காது. In Madurai we eat all kinds of foodstuffs. சரி, என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். I asked what he will do. நாங்க பகவத்கீதை சொல்லி தருவோம்னாரு. He said we teach Bhagavad Gita. ஹரிபால். I immediately said Hari Bol. நைட்டு 10:30 11 இருக்கும். Immediately night 10:30 11 o'clock. எங்கே சொல்லி தருவேன் கேட்டேன். I asked where you will teach. என்கிட்ட இப்ப இடம் இல்ல, உங்க வீட்டுல வந்து சொல்லி தரேனாரு. He said I don't have a place, I can come and teach you at your home itself. காலையில வருவீங்களான்னு கேட்டேன். I asked can you come in the morning. மறுநாள் காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம். Next day morning 7 o'clock he came to our home. மறுநாள் காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சதான் இன்னைக்கு தேவையில போயிட்டு இருக்கு. Still now it is continuing that class. ஸோ அன்னைக்கு 7 மணிக்கு அவர் வந்து ஜெயராத மாதாவை பாடி ராதா மாதாவை போட்டோ போட்டு பிரபுபாதரை கொடுத்து பகவத்கீதையை சொல்லிட்டு அப்போ சொன்னார், நீங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ணுங்கன்னாரு. On that day 7 o'clock he sang Jayarada Madhava, spoke Bhagavad Gita, he gave me a japamala and asked me to chant Hare Krishna. அப்போ ஹரே கிருஷ்ண மந்திரம் எதுக்கு ஜபம் பண்ணணும்னு கேட்டேன். Then I asked why I should chant Hare Krishna mantra. ஏன்னா பகவத்கீதை படிக்க போறோம், இது எதுக்கு இது பண்ணணும். I understand I can read Bhagavad Gita, but why I should read Bhagavad Gita? அப்போ சொன்னார், பகவத்கீதை ரொம்ப பியூர், ரொம்ப பவித்திரம், இதம் உத்தமம், பவித்திரம் பியூர். பட் நம்ம மனசு கலங்கங்கள் இருக்கு, நம்ம மனசுல கலங்கள், காம குரோத லோப மோக மத மாச்சரம் கலங்கள் நிறைய இருக்கு. He said yes, Bhagavad Gita is pure, but our heart is impure, so we need to chant. ஸோ அந்த கலங்கெல்லாம் கிளீன் பண்ணணும், கலங்கெல்லாம் கிளீன் பண்ணணும். ஸோ யூ சாண்ட் டெய்லி ஒரு மாலை பண்ணுங்கன்னாரு. ஒரு மாலை. In order to get away from all kinds of miserable things, you need to chant every day 1 round Hare Krishna. அப்புறம் ஒரு மாலை, 4 மாலை, 6 மாலை. அப்புறம் மாயாப்பூர் போனேன். மாயாப்பூர் போயிட்டு வந்ததுலேருந்து 96 மங்களார்த்தி டெய்லி காலையில் நான் பண்ணிடுவேன். I went to Mayapur 1996. From that day onwards till now, every day I perform Mangalarti morning 4:30. 99.99% டெய்லி நான் மங்களார்த்தி பண்ணியிருப்பேன், இல்லை மங்களார்த்தி அட்டன் பண்ணியிருப்பேன். 99.9% I will attend Mangalarti or I will perform Mangalarti myself. காலையில 16 ரவுண்ட் சாண்ட் பண்ணிடுவேன். Early morning itself I will complete my 16 rounds. பகவத்கீதை யார் பாகவதம் படிப்பேன், இல்லை கிளாஸ் கொடுத்துருவேன். Either I will read Bhagavad Gita or I will speak Bhagavad Gita. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைக்கே போவேன். After that only I will go for other kind of works. அப்போ நான் பிஸ்னஸில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்தேன். During that time I was very much into business. நான் நைட்டு படுக்கும் போது 11:30 மணி ஆகும். I used to sleep night 11:30. ஆனால் 3:30 எந்திரிச்சிருவேன். But I usually wake up at 3:30 early morning every day. ஸோ பிரபுபாதர் சொன்னது மங்களார்த்தி, 16 ரவுண்ட் சாண்டிங், புக் ரீடிங், then your life will be success materially and spiritually. பிரபுபா சொல்லியிருக்காரு, காலையில மங்களார்த்தி அட்டெண்ட் பண்ணுங்க, 16 மாலை சாண்ட் பண்ணுங்க, பிரபுபாவுடைய புத்தகம் படிங்க, உங்க வாழ்க்கை ஆன்மீகம் பௌதிகம் ரெண்டிலுமே வெற்றி அடையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு உதாரணம் நான் தான். அதற்கு உதாரணம் இங்க he is a personal example for that kind of statement. அது அன்னையிலேருந்து இன்னைக்கு வேற நான் விடுறது இல்லை. From that day onwards I continue the same process. ஸோ அப்போ குருமராஜ் சொன்னேன் இல்லையா, 99 வந்து எனக்கு கொடுத்த கட்டளை வியாபாரிகளுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதிலிருந்து நான் எந்த ஒரு வியாபாரி வந்தாலும் வியாபாரம் பண்ண உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே உட்காரு ஜாமெல்லாம் படுத்துருவான். கிருஷ்ணரை பற்றி நான் சொல்கிறேன் கேளு. என்ன சொல்லுவேன், உட்கார சொல்லுவேன். வியாபாரம் அப்புறம் பார்ப்பேன். 15 நிமிஷம் யாரை பற்றி பேசுவேன், கிருஷ்ணரை பற்றி பேசுவேன். So every time when some customer comes, I actually ask them to sit for 15 minutes. First hear about Krishna, then we will do business. அப்போ அந்த ஃபோன்லாம் எங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபிக்கும். At our temple also home, there will be Hare Krishna mantra vibration everywhere. ஸோ யாரை பார்த்தோன்னா கிருஷ்ணர் சொல்லாமல் பேசவே மாட்டேன். Whenever I meet someone, until I say Hare Krishna or speak about Krishna, I won't talk to him. அதுக்கப்புறம் நாங்கள் 999 தீட்சை வாங்கினேன். அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், 2001 2002 எனக்கு வயசு 50 தாண்டிடுது, பிஸ்னஸ்லேருந்து விலகணும் அப்படின்னு முடிவு அப்பயே பண்ணிட்டேன். In 1999 itself, I have decided by 2003 or 4 I will be above 50, so I should get retired from my business and get into devotional service. ஸோ எங்கள் பிள்ளை எனக்கு 3 பையங்க, அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டேன்.
நான் ஓரளவு பிஸ்னஸ்ல இருந்து விலகிட்டேன். இப்போ அவங்க தான் பார்க்குறாங்க. I have 3 sons. Now almost I have retired from myself from the business. I have given to all the responsibility to my sons and they are taking care of business. ஸோ பிரபுபாதர் சொன்னபடி கிருஷி கோரஜ்யம் வாணிஜ்யம் வைசிய ஸ்வபாவாஜம் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். ஒரு வைசியன், ஏன்னா நான் வியாபாரம் பண்ணுறேன், வியாபாரத்தில் தர்மம் கிருஷி கோரஜ்யம் வாணிஜ்யம் வைசிய ஸ்வபாவாஜம். வைசிய As Krishna mentions, for a Vaishya, there are 3 main things: Krishi, Goraksha, Vanikyam, Vaishya Karma, Swabhavajam. ஸோ அப்போ 99 ஆர் 2000லேருந்து விவசாயம் பண்ணுவதற்கு நிலங்கள் வாங்கணும், அப்புறம் பசுக்கள் வாங்கணும், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணும். Then I have purchased land for cultivating. Then I had purchased cows also. Now we started developing that. ஸோ இதெல்லாம் எங்களுடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் அப்பப்போ சொல்லி 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 2001 என் ஒய்ஃப் தீட்சை வாங்கிட்டாங்க. After educating this kind of things with my family, in 2001 my wife got initiated. ஸோ இப்போ Prabhuji's wife. சங்குதாரிதாஸ் சொன்னார் இல்லையா, 2001 கரெக்ட் ஆயிடுச்சு. As Shankadari Prabhu was mentioning, in 2001 we stopped everything, all kinds of other foodstuffs. வீட்டில் ஒன்லி பிரசாதம் தான். At home only prasadam. We started going. ஸோ அப்போ எல்லாரும் வரும்பொழுது அதுக்கப்புறம் எங்களுடைய கடைசி பிரதர் இவருடைய ஒய்ஃபு, என்னுடைய 2வது பிரதருடைய மனைவி எல்லாருக்கும் தீட்சை வாங்கி கொடுத்துட்டேன். Now he is my 3rd brother and his wife, and then my 2nd brother's wife. Everyone got initiated now. இப்போ எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தீட்சை வாங்கி கொடுத்தாச்சு. Now my relatives are also getting initiated. எல்லாருக்கும் தீட்சை வாங்கி கொடுத்தாச்சு. Almost everyone got initiated. இப்போ எங்கள் பிஸ்னஸ் பீப்புளுக்கும் இப்போ தீட்சை வாங்குறதுக்கு தான் இப்போ பண்ண போகிறோம். Now we are making our business community also to get into initiation. ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்கு இப்போ எங்கள் கம்பெனியில் இன்னைக்கு 3000 பேர் ஒர்க் பண்ணுறான். In my company there are 3000 employees working. ஸோ 3000 பேரும் மார்னிங் 9:45 1 ரவுண்ட் சான் பண்ணிட்டு தான் போகணும். In our company we have a rule. It's not a rule, we have cultivated them, that all the 3000 employees morning 9:45 everyone will sit and chant 1 round of Hare Krishna mantra in Zoom, all 3000, and then only they will start their work. அதை பார்த்ததுனால இப்போ நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு இதை வந்து கொடுக்க போகிறோம். So after seeing this, many business people got inspired by this kind of progress. ஸோ அதனால கார்ப்பரேட் ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. Now we have opened a company called Corporate Spiritual Solution, CSS. ஸோ கார்ப்பரேட் எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாரு. Prabhupada has given us everything. பட் ஃபாலோ பண்ணணும். என்ன We need செய்யணும்? to just follow it. ஃபாலோ பண்ணணும். ஸோ அது வந்து இப்போ எனக்கு வயசு, இப்போ சொன்னார்ல எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு. என்ன 70 வயசு ஆச்சு. இப்போ நான் ஓரளவு தான் போகிறேன். என் சார்பாக எனக்கு 2வது பையன் ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் உடலில் கேன்சர்னால தவறி போயிட்டார் போன வருஷம். ஆனாலும் அவர் தவறி போய் 2வது நாளே நான் பிரச்சாரத்துக்கு போயிட்டேன். As Prabhuji was mentioning, now I am nearing 70. Due to some unfortunate situation, my 2nd son, passed away. But even then, after the 2 days of his passed away, I started going for programs. என்னை காலையில் கிளாஸ் கொடுத்தாரு பக்தி தாமர மகாராஜ். பிரபுபாதர் புக்ஸ் யார் படிக்கிறாங்களோ அவங்க நோ ஃபியர். Today morning, Maharaj was mentioning that one who reads Prabhupada book, he doesn't fear on anything. கஷ்டம்தான், ஆனால் பிரச்சனை இல்லை. It is difficult, but we can tolerate. ஸோ அதனால் இந்த பிரச்சாரத்தை வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன் சொல்லி இப்போ கடந்த 1 வருஷமாக பிரபு வம்சிதாரிதாஸ் பிரபு பார்க்குறாரு. இப்போ நான் போய் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் அவர் தான் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ இப்போ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோ கொடுக்குறார். ஏன்னா எல்லோரும் 1:30 பசிக்குது, எனக்கும் பசிக்குது. அதனால் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம். Now this corporate spiritual solution is taken care by Vamshidharidas. Now we'll just present what we are doing in our company just in 5 minutes because we are all hungry till it gets loaded. I have written a Dhyana Shloka on His Holiness Jayapataka Swami Maharaj. You can all repeat after me till this gets open. Jigishunam Jayavaham Shadur Min Shadarinnapi Purushartha Siromanehe புருஷார்த் Prapakam Gaurasadakam
விஜயிஷ்ணும் ததா சர்வான் கிருபா திருஷ்டியா வாசாமிருதைः வந்தே ஜயபதாகம் த்வம் ஸ்வாமினம் சரணம் பிரபும். It's like a kavya type. The gist of this, Jayapataka means one who is victorious. Who is victorious? Maharaj is victorious. On whom? On us. Whomever he meets, they all become Maharaj become victorious on whomever he meets. That means what? We all get defeated by Maharaj. So we should accept our defeat. By accepting your defeat, you become victorious. So in both way, Maharaj is victorious and we are also victorious. So that is the intent and meaning of this. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஜெயபதாகா சுவாமி அப்படின்னா எல்லாரையும் வெற்றி கொள்பவர். மகாராஜோட தொடர்புக்கு யாரெல்லாம் வராங்களோ எல்லாரையும் மகாராஜ் வெற்றி கொள்கிறார். மகாராஜ் வெற்றி கொள்கிறார்ல என்ன அர்த்தம்? நாம் தோத்து போயிடுறோம். நாம் மகாராஜ் கிட்ட தோத்து போனா மட்டும்தான் நாம் ஆன்மீகத்தில் வெற்றடைய முடியும் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இதனால தோல்வியில் வெற்றி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இந்த ஸ்லோகமாக எழுதப்பட்டிருக்கு. இது தியான ஸ்லோகமாக எழுதியிருக்கு, மகாராஜ் கிட்டையும் பிரசன்ட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ இந்த கார்பரேட் ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பயனியர் கம்பெனி இந்தியாவில் முதல் முறையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா பக்தர்களுக்காக பண்ணியிருக்கோம். நிறைய பக்தர்கள் வெளியில் போய் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாமல் பக்தர்களுக்காகவே சேவை பண்ணுறதுக்காக இந்த ஒரு கம்பெனி. இதில் இப்போ 12 பக்தர்களுக்கு மேலே ஃபுல் டைமாக இருக்காங்க. அவங்களுடைய ஒரே ஒரு வேலை பிரச்சாரம் பண்ணுறது மட்டும்தான். அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்துட்றோம், ப்ளஸ் அவங்களுடைய ஒரே ஒரு வேலை பிரச்சாரம் மட்டும். நிறைய பேர் இன்னைக்கு வெளில போய் வேலை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாராவது படித்த இளைஞர்கள் இருந்தாங்க, எங்களுக்கு கிறிஸ்டருக்கு மட்டும் தான் சேவை பண்ணும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னா என் கப்பலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டியது உங்க இடத்துல இருந்தே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தா போதும், நாங்க உங்களுக்கு எல்லா ட்ரைனிங் கொடுத்துருவோம். Our aim is to teach, train, elevate and purify in dharma, artha, kama, moksha and bring them to the platform of pure devotional service. So we take care of 4 aspects, that is physical, mental, emotional and spiritual for a complete personality. நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றோம். So under the guidance of His Grace Balram Govinda Prabhu, now 3 மாசம் தான் ஆறுது இந்த கம்பெனி. போன வாரம் தான் ரெஜிஸ்டரே பண்ணியிருக்கோம். ஆனா ரெஜிஸ்டர் பண்ண இந்த 3 மாசத்துக்குள்ளாரையே எங்களுக்கு இப்ப 20 கம்பெனி கிளைண்ட்ஸா இருக்காங்க. அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு நீட் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு டிவோட்டிஸ் இருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய கம்பெனி நாங்க போய் சேர முடியும். ஸோ இந்த எல்லா கம்பெனியும் நாங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். In our corporate spiritual solution we have 12 full time devotees, 22 clients, we have around 6,000 employees நாங்க டேக் கேர் பண்ணிட்டு இருக்கோம். வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு 1 மணி நேரம் ப்ரோக்ராம் இருக்கும். எங்க ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னா டைரக்ட் ப்ரீச்சிங் தான். 10 நிமிஷம் பஜன், 20 நிமிஷம் டிஸ்கஷன், 15 நிமிஷம் டான்சிங் கீர்த்தன். ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அவங்க டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் சுவாமி ஸ்டெப் டான்ஸோட. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துறோம். ஸோ இப்போ பிரபு சொன்ன மாதிரி தினமும் 2500 பேர் சாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க மதுரையில். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இதை நாங்கள் 6000 மாற்ற போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் இப்போ எல்லா கம்பெனியும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு அடுத்தது 6000 பேர் தினமும் ஒரு ரவுண்ட் சாண்ட் பண்ணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் 8 ஓகே English is already written there, but I'm just explaining Tamil. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா we are celebrating 8 important festivals with all our employees. So and then we take them for 2 yatras, one big yatra and one small yatra. Small yatra அப்படின்னா பக்கத்துல ஸ்ரீரங்கம், நவதிருப்பதி இந்த மாதிரி கோயிலுக்கு கூட்டிட்டு போறது. லாங் யாத்ரா அப்படின்னா மாயாப்பூர், விருந்தாவன், பூனா அந்த மாதிரி கூட்டிட்டு போறது. ஸோ நாங்கள் இதெல்லாமே ஸ்டாஃப்ஸுக்கு ஃப்ரீயாகவே பண்ணுறோம். அவங்களுக்கு ஓடி கொடுத்து சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோம். அண்ட் வி பிரிங் தெம் டு டெம்பிள் டு ட்ரெயின் தெம் இன் டூரிங் வேரியஸ் கேம்ப்ஸ். நாங்கள் எல்லா கம்பெனிலையும் எங்களுடைய எல்லா கடைகள்லையும் துளசியை வச்சு துளசி எப்படி பராமரிக்கிறது, துளசி எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ வி டேக் கேர் ஆஃப் தர் கஸ்டமர்ஸ். ஏன்னா நாங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸ் எங்கள் கையிலுக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்க கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்க நிறைய ஆன்லைன் குவிஸ் ப்ரோக்ராம்ஸ். Now we seek all your blessings so that we can bring them to the stand of Diksha அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த வருஷம் போன வருஷம் 2 வருஷமும் நாங்கள் ட்ரெயின் பண்ண எம்ப்ளாயீஸ் 60 பேரை மாயாப்பூர் கூட்டிட்டு வந்தோம். அவங்க 60 பேர் தான் பரிக்கிரமால 7 நாளும் 9 நாளும் என்ன பண்ணாங்க, சேவை பண்ணாங்க. அவ்வளோ பிரசாதம் சேவை பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பணிவான குணத்தை வளர்த்துக்கிறாங்க. ஸோ இங்கெல்லாம் பார்க்கலாம் நீங்க பிரபு நாங்களும் சேர்ந்து எவ்வளவு இங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே எங்க ஷோரூம்ல காலையில நடக்கக்கூடிய ஜபத்தினுடைய வீடியோஸ் எல்லாமே இது 9:45 to 10 o'clock
எல்லாரும் உட்காந்து சாண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க. பிரபுக்கு ஷோரூம் 1-2 கிடையாது, 60 ஷோரூம் இருக்கு. இப்ப சென்னையில ஓபன் பண்ணியிருக்கோம், அடுத்த 2 வருஷத்துல 24 ஷோரூம் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் லைக் 5000 எம்ப்ளாயீஸ் இந்த வருஷம் எண்டுக்குள்ள பண்ணிடுவோம். இல்லைன்னா அங்கே போன யாத்திராஸ், ஒவ்வொரு கோயில்களில் பண்ணக்கூடிய யாத்திரைகள் இதெல்லாமே. ஈவன் நாங்கள் வேலுக்குடி சுவாமியை கூட ஒரு தடவை மீட் பண்ணோம். அவரும் கேட்டார், இந்த சிஎஸ்எஸ் கார்பரேட் ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டார். அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். மாசா வந்து காலேஜஸில், ஸ்கூல்ஸில் செலிப்ரேஷன், ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்லாம் பண்ணுறோம். இது எங்கள் சென்னை ஓப்பன் எங்கள் பண்ணது. காலேஜஸில் வந்து டிஒஎஸ் ப்ரோக்ராம், டிஸ்கவர் யுவர் செல்ஃப் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறோம். மாசா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜிலும் 4000 பேர் உட்காந்து மாஸ் சாண்டிங் பண்ணுறது, அதே போல் அவங்க ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறது, இது பண்ணும். இது ஒரு காலேஜில், இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் டிஒஎஸ் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் தினமும் 600 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து அவங்க கிளாஸ்ல சாண்ட் பண்ணிட்டு தான் அவங்க கிளாஸே ஆரம்பிக்கிறாங்க. நாங்க போறதே கிடையாது, அவங்களே ரெக்கார்ட் பண்ணி எங்க வாட்ஸ்அப் குரூப்க்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க, தினமும் நாங்க சாண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த சிஎஸ் மூலம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாருக்கும் முக்கியமான காரணம் நம்முடைய திரு பல்ராம் கோவிந்த பிரபு அவர் மட்டும்தான். நீங்க வெளியில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் பேசிட்டு இருப்பார். பட் அவருடைய நேரம் முழுவதுமே பிரச்சாரம் 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 அப்படிங்கிற விஷயம் தான் பண்ணிட்டு இருப்பார். ஸோ நம்ம எல்லாருமே பல்ராம் பிரபுடைய நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் இல்லையா, அவருடைய நல்ல மனசிற்காகவும் ஒரு முறை எல்லாரும் என்ன பண்ணலாம், நல்ல சப்தமா ஹரே கிருஷ்ணா வந்து சொல்லிடலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. जयपताका स्वामी गुरु महाराज की, श्रीला प्रभुपाद की, निताय गौर प्रेमानंदे. வெளியில எங்களோட ஸ்டால் இருக்கு, சிஎஸ்எஸ் ஸ்டால் இருக்கு. போகும்போது அந்த சிஎஸ்எஸ் ஸ்டால் எங்களோட ப்ரௌசர் வாங்கிட்டு போங்க. யாருக்காவது விருப்பம் இருந்தால் கம்பல் நீங்க இன்னைக்கே கூட ஜாயின் பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரபுபாதர் சொன்னதை நாம அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நான் வந்து கடந்த 20-30 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அதில் வந்து எந்த சேஞ்சும் இருக்கவே இருக்காது. ஏன்னா நிறைய டிவோட்டிஸ் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, ஸ்பிரிச்சுவலில் இருக்கோம், மெட்டீரியலில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நாம் ஸ்பிரிச்சுவலை சரியாக பண்ணிட்டோம்னா மெட்டீரியல் நோ ப்ராப்ளம். If you just follow Srila Prabhupada instruction, definitely it will work. Some devotees they ask, we are in material, whether we can follow spiritual whether we can follow spiritual completely. I usually say, follow spiritual properly, it will work. ஏன்னா மெட்டீரியல் வேர்ல்ட்னா பிரச்சனை தான். Material world will have so many problems. அதை வந்து யாரும் மாற்ற முடியாது. Nobody can change that. But we must follow proper rules and regulation. Prabhupada சொன்ன விஷயத்தை நம்ம பின்பற்றினா மட்டும் போதும். அவ்வளவுதான். ஸோ தயவு செய்து நீங்க எல்லாரும் பிரபுபாதர் குரு மகாராஜோட இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரீச்சிங் ப்ரீச்சிங் ப்ரீச்சிங். ஸோ நம்ம வந்து 1200 பேர் ஆரம்பித்தோம், இப்போ 4500 பேர் வந்திருக்காங்க. அடுத்த வருஷம் 10,000 பேர் வரணும். So as Maharaj instructed, we should focus on preaching, preaching, preaching. This program started with 1,200, now it is 4,500. Next year it should be 10,000. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. இப்போ நாமெல்லாம் மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கோம். நமக்கு எனர்ஜி வந்து மகாபுரப்டேருந்து குருட்டேருந்து வரணும். இது வருஷம் நவதீப் மண்டல பரிக்கிரமா நான் போயிடுவேன். நவதீப் மண்டல பரிக்கிரமா போய் அந்த ஒரு வாரம் அங்கே இருந்து மகாபுரவுடைய குருடைய எனர்ஜி என்ன செய்யலாம், மெர்சி வாங்கிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். There is one secret of my energy. You want to know? The one secret of energy is Navadip Mandal Parikrama ki. Last 20 years, Prabhu goes for Navadip Mandal Parikrama. He walks barefoot, without chappals. He stays in the camp. Simple camp. He stays in the camp. On whole day he walks without any tiredness. That is his secret of success. This is where he gets power. இப்போ வயசாயிடுச்சு, நடக்க முடியல. முந்தி நடந்துட்டு தான் இருந்தேன், இப்போ போறே முடியல. ஆனால் this year, ஏன்னா நாம மெட்டீரியல் வேலை இருக்கோம், அது வந்து ஸ்பிரிச்சுவல் வேலை. அங்கே இருந்து நம்ம எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா நாம் பிரச்சாரமும் பண்ணலாம். ஏன்னா பிரபா சொல்றாரு, உங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது எந்த தடையும் உங்களுக்கு வரவே வராது.
அதுக்கு சுலோகம் உங்களுக்கு நாளைக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். சைத்தன்ய சேனாமிரத்தில் யார் ஒருவர் சைத்தன்ய மகாபிரபுவின் கட்டளைகளை பின்பற்றி கொண்டும் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபித்து கொண்டும் ஒரு ஆன்மீக குருவின் வழிகாட்டுதன் கீழ் உங்களால் முயன்ற அளவு பிரச்சாரம் செய்து கொண்டும் இருந்தால் உங்களால் பௌதிக தளத்தில் எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாரு, நம்ம என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். Actually, if you just follow what is given by Chaitanya Mahaprabhu, we can come out of all kinds of problem and we can be successful. This is material world, but Navadip Mandal is a spiritual world. So when you go to spiritual world, you can gain spiritual power from Navadip Mandal. ஓகே, Yes, we need to follow the instruction. That's it. ஸோ அடுத்த வருஷம் எல்லாரும் நவதீப் மண்டல பரிக்ரமா வந்துருங்க. So next year, I should desire to see everyone in this Navadip Mandal Parikrama. ஏன்னா சவுத் இந்தியன் நவதீப் மண்டல பரிக்ரமா இதே மாதிரியா பிரசாதம் அங்கே உண்டு. And for your information, we have South Indian Navadip Mandal Parikrama. We get all South Indian kind of prasadam there. ஏன்னா குரு மகாராஜ் சொல்லிட்டாரு, சாம்பார் ரசம் இட்லி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார். உங்களுக்கு எல்லாம் அங்கேயே கொடுத்துரும். Because Maharaj has instructed me that you should give idli, sambar, rasam, all these things. So I am giving that also there. அதனால ஏன்னா நம்ம மெயின் ப்ராப்ளம் பிரசாதம், அதனால வந்துருங்க எல்லாரும். ஹரே கிருஷ்ணா. Our main problem is prasadam only. அந்த சொல்லுங்கம்மா. படிங்க. Katanchana smrte yasmin dushkaram sukaram bhavet vismrate viparitam syat Sri Chaitanyam namamitam. Things that are very difficult to do become easy to execute if one somehow or other simply remembers Lord Chaitanya Mahaprabhu. But if one does not remember him, even easy things become very difficult. To this Lord Chaitanya Mahaprabhu, I offer my respectful obeisances. Okay.